ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குமா எங்க வச்சேன்னு தெரியலையே. ஏய் மேரி 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 சீக்கிரம் வா மேரி. மேரி இன்னைக்கு என்ன கிழமை உனக்கு தெரியுமா மேரி? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குமா பொறுப்பே இல்லாம இல்ல, உனக்கும் பொறுப்பு இல்ல, உன் பெத்த பிள்ளைக்கும் பொறுப்பு இல்ல. நீ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குமா ஐயோ கடவுளே ஆண்டவரே கிடைச்சிருமே சீக்கிரமா தேடு. கடவுளே கிடைக்கணுமே. ஐயோ இன்னைக்கு அது கிடைக்கலன்னா அது கிடைக்காதே. மேரி இதை யாரு கேட்டா மேரி போய் கூட எடுத்துட்டு வா, உங்க கியூனினா தான் பீஃப் கிடைக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பீஃப் சாப்பிடலன்னா கடவுளே அடுத்து இருக்கிற கோலத்தை பாரு. அப்பாடா இங்க பாரு, நீ என் முன்னாடி வரணும், இந்த கூடை முன்னாடி வச்ச ஞாயிற்றுக்கிழமை சரியா? நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன், நல்லா வெங்காயத்தை உரிச்சு சரியா? நீ 2 உள்ளியும் உரிச்சு வை, அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கு சரியா? மேரி சூடா நல்ல கறி வச்சாச்சு. சரி கறி வாங்கியாச்சு, சரி நல்லா போய் கறி வை சரியா? மேரி இப்ப பாட்டு தான் பாடிட்டு இருப்பாங்க, நம்ம பொறுமையா நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு மெசேஜ் டைம்ல போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் டைமிங்கா இருக்கும் சரியா? இதுக்குதான் எங்க அம்மா அப்பா அப்பயே சொல்லிச்சு, கேரளால பொண்ணு எடுக்காத பொண்ணு எடுக்காத. ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் இன்னைக்கு பிஸிங்க சார், இன்னைக்கு சண்டேங்க சார். நான் ப்ரியாரிட்டி வந்து எப்பவுமே சர்ச்சுக்கு தாங்க சார். ஆமாங்க சார் ஆமாங்க അതെങ്ങനെയാ ഞായറാഴ്ച വന്ന് ബൈബിൾ വെച്ചാ പിന്നെ എടുക്കത്തില്ലല്ലോ, അതുകൂടെ വെച്ചിട്ട് വാ പോവാം. சார் ஆமாங்க சார் சார் இன்னைக்கு என்ன வேலை இருந்தா நான் செய்ய மாட்டேங்க சார். சார் 7 மணிக்கு நான் முன்னாடி 6:59க்கு நான் சர்ச்சில் இருந்துருவேங்க சார். சார் எந்த வேலைக்கு சார் சாப்பிட கூட மாட்டேங்க சார். சார் ஆமாங்க சார் சார் அதனால இன்னைக்கு எந்த வேலையுமே எனக்கு சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப வேலை சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணணும் சார் ப்ளீஸுங்க சார். ஆமாங்க சார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், நான் சர்ச்சில் தான் இருக்கேன். ஓகேங்க சார். இன்னைக்கு நம்ம போடுற ஃபவுண்டேஷன்லயும் மேக்கப்லயும் சர்ச்சில் எல்லாம் மிரண்டணும், அப்படியே ஊர் பயிர் ஓடிடணும். ஐயோ அது எனக்கே கண்வட்டும் போல இருக்கு. என்ன இங்க ஒரு தேவாங்க கொசு மருந்து அடிச்சுட்டு இருந்தது காணும், எங்க போச்சோ? ஐயோ என் மகன் வாங்கிட்டு சம்பாத்தியத்தை எல்லாம் மேக்கப்லயே போட்டுருவாங்க. பொண்ணை கேட்டேன், எஸ்ஸவேர் மாதிரி வந்து தாங்க முடியல. என்னத்த ஏதோ என்ன சொன்ன மாதிரி இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, 6 மணிக்கு போகணும்னு சொன்னேன், போவோம். என்னடி நீ இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்க? நான் மேக்கப் போடுறோம், உங்களுக்கு என்ன? நானெல்லாம் அந்த காலத்துல என் அழகெல்லாம் பார்த்தா நீ எல்லாம் என்னடி என் கால் தூசுக்கு சமமா இருக்கு. ஆமா அதான் உங்க அழகு பார்த்தோம்னா மாமனார் சீக்கிரமே மேல போய் சேர்ந்துட்டாங்க. ரெடி ஆயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நம்ம கடந்த காலத்தை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பிசினஸ் லாஸ் ஆயிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க ஆண்டவர் வந்து நம்மள எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு. அண்ணா மனுஷன் நம்மளோட
സുവിശേഷം പറഞ്ഞില്ലായിരുന്നെങ്കിൽ ഇന്നും നമ്മൾ ദൈവത്തെ അറിയാതെ ജീവിച്ചാൽ ഇനിയും ഒരുപാട് പേര് ദൈവത്തെ അറിയാതെ നടക്കുന്നുണ്ട്. അവർക്ക് സുവിശേഷം പറയാൻ നമ്മൾ ബാധ്യസ്ഥരാണ്. അത് നമുക്ക് ചർച്ച കഴിയുന്ന സുവിശേഷം അറിയിച്ചിട്ട് നമുക്ക് തിരിച്ചു വന്നാൽ മതി. ശരി. சர்ச்சுக்கு வரலையா? ஐயோ சர்ச்சுக்கா? வீட்டுல நிறைய வேலை கிடக்கும். பரவாயில்ல, நீ போ, நான் யூடியூப்ல பாத்துருக்கேன். அதான் நிறைய போடுறாங்கல்ல டெய்லி. நீங்க மத்த நேரத்துல மெசேஜ் கேட்கறது தப்பில்லை, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா சர்ச்சுக்கு வந்துடுறேன். இல்லம்மா, வீட்டுல நிறைய வேலை கிடக்கு, நான் தான் செய்யணும். சரிம்மா நீ போ, நான் யூடியூப்ல ஏதாவது பாத்துக்கிட்டு வீடியோ. இல்ல நான் பையன் பள்ளிக்கு வாரேன். சரி வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனோமா, யூடியூப்ல 2 வீடியோ பார்த்தோமா, சாப்பாடு வச்சோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா இருக்கோம். இப்போ என்னடா சர்ச்சு பள்ளி இதெல்லாம் வீட்டுல வேலை செய்வாங்க எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. மாலைகளில் நம்ம சில பாடலைக்கு பாடி தேவனை பயப்படுத்தும். என்ன ஒருத்தனையும் காணல, நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன் போல. பேசாம நான் இலை பறக்கிட்டு இருப்பேன். நாடத்துல கொண்டு போட்டு முன்னாடி நான் வந்து மாட்டி கிடக்கேன். அதுக்காக கேட்டேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, இவர் வேற சந்தோஷமா இருக்கியா சாப்பிட்டியான்னு. மனுஷனுக்கு இங்க 1008 பிரச்சனை கிடக்குது, அதுக்கிடையில வந்துருவாரு. പിന്നെ എന്നാ വർഷത്തിൽ ഒന്ന് വന്നിട്ട് ഇങ്ങനെ നിന്നിട്ട് ചുമ്മാ മറ്റുള്ളവരെ കുറ്റം പറഞ്ഞിട്ട് ഓ പ്രസംഗം തീർക്കുവോ? അതും ഇല്ല. നീട്ടി 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 അത് മാത്രമാണോ നമ്മളെ കുറ്റം പറയുന്നതല്ലാതെ വേറെ ഒരു പണിയും? சில பாடலை பாடி தேவனுக்கு மகிமை கொடுப்போம். எவன் பாடினாலும் சரி பாடலாம், நான் கடுத்துறேன். என்னோடு பேசு கிரேசியே கிரேசி. நீ இல்லாம நவள மனசு கேட்கல, நீ இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல. நீ இல்லாம நவள மனசு கேட்கல, நீ இல்லாம என் வாழ்க்கை அர்த்தமே இல்லப்பா. இவன் சதி வேற தாங்கல, அது அவனா இவளான்னு கூட தெரிய மாட்டேங்குது. வந்து நம்ம கழுத்த எடுத்துக்கிட்டு இருக்கு. எவளையோ வந்து பாத்துக்கிட்டு அவளை கண்ணு கொடுத்ததுக்கு வேண்டி இவன் வந்திருக்கான். இவனை எல்லாம் இவன் எல்லாம் என்னைக்கு பரவாயில்ல போறான். செருப்பால் அடிச்சு இவனை எல்லாம் விரட்டும். அபிஷேகத்துக்கு இது வேண்டாமாடா, எல்லாம் வேண்டாமாடா, ஏன்டா இப்படி வேண்டிய தொல்லை பண்றீங்க? அண்ணாச்சி சொல்லுங்க அண்ணாச்சி. அது எவன்டா வெளியே சர்ச்சில் இருக்கேன் அண்ணாச்சி. அண்ணாச்சி இல்லைங்க அண்ணாச்சி. நீ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் எந்த வேலையுமே போறதில்ல. என்ன அண்ணாச்சி? அப்புறம் ஏன் கறிக்கடை முன்னாடி அண்ணாச்சி? அது சர்ச்சு வழியா வரமோ அந்த வழியா வந்துட்டேங்க அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லைங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி ஆமாங்க அண்ணாச்சி. சரிங்க அண்ணாச்சி, சரிங்க அண்ணாச்சி. ஓகே அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுறேன் அண்ணாச்சி. சர்ச்சு நீங்க ஃபுல்லாகவே நான் சர்ச்சில் தான் இருப்பேங்க அண்ணாச்சி. ஓகேங்க அண்ணாச்சி, ஓகேங்க, சரிங்க. அத்தை போல இருக்கு, வல்லமையோட ஜெபம் பண்ண தாங்க போறேன். எடுப்பதோட ஜெபம் பண்ண தாங்க போறேன். அவங்க ஜெபத்தை கேட்டுட்டே இருப்பா.
சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, டாடி, ஏசப்பா, ஏசப்பா, இவன் ரொம்ப தேடி போற சொல்லி அலையிற ஆண்டவரே, அவளை திருத்துங்க ஆண்டவரே. ஐயோ இவனை மாத்துங்க ஆண்டவரே, இவனை எடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவன் தலையில இடி விடுவதாக ஆண்டவரே. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆமென். முட்டிலே போ. லாடம் மொத்தம் இந்த மாதிரி ஆளுங்க தான் இருக்காங்க. நல்லா பயிலுங்க. என் வார்த்தையெல்லாம் நான் உங்க மேல இறக்கி வச்சுட்டேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. கேப்பாரு நல்லா கேப்பாரு. என்ன ஏதோ ஏன் பேர் அடிபடுது? இதோ இருடி வரேன், இப்ப நான் பண்ற பாரு. ஏசப்பா, சோதரேசப்பா, சோதரேசப்பா, அந்த கூர்க்கட்ட கிழவி ஜெபத்தை கேட்காதீங்க ஏசப்பா. எது கூர்க்கட்டவளா? கிழவி சீக்கிரம் ஆண்டவரே இவனை நீங்க கேட்கிறீங்க ஆண்டவரே. ஏசப்பா, கேட்காதீங்க ஏசப்பா, கேட்காதீங்க ஏசப்பா. ஐயோ ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. அந்த பேதுரு மாமிக்கு வந்து ஜுரத்தை இந்த கிழவிக்கு கொடுங்க ஏசப்பா. இவ ஜெபத்தை எல்லாம் கேட்காதீங்க ஏசப்பா, அதுக்கு பதில் கொடுக்காதீங்க ரெண்டு ஏசப்பா. பேரும் செத்து அந்த தொலைங்க. கிழவிக்கு கொடுங்க ஏசப்பா. ஆளுங்க கொஞ்சம் பாருங்க, 4 நாளைக்கு அப்புறம் பரவாயில்ல கொண்டு போறேன் நீ. நிப்பாட்டிங்க. ஐயோ கடவுளே, நீங்க ஆளுங்க நாயக மாதிரி தான். விசாரணையில கொண்டு போட்டீங்க. எல்லாம் விசவுறீங்களா இருக்குங்க. சோத்திரம் சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜெனிஷா, என்ன சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப முக்கியம். பாஸ்டர் வேற ஜன்னல் பண்ணிக்கிட்டு பேச விட மாட்டாரு. தொந்தரவு பண்றாரு. ஆமா, பின்ன எங்குள்ள 2வது பையன் இருக்கான்ல, அந்த 2வது பையன் பிடெக் படிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும். நல்ல பொண்ணா வேணும். வேற ஒண்ணு வேண்டாம். நிறைய சம்பாதிக்கிறான். ஆனா அவன் பைபிள் வாசித்தா எஸ்ரா தோத்து போயிடுவாரு. அவன் பரிசுத்தமா இருக்கான். அவன் ஆராதிக்கிறத பார்த்தா தாவீது தோத்து போயிடுவாரு. வசனத்தை எல்லாம் கட கட கடகடன்னு பேசுவான். ஆனா அவனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பாரு. வேற ஒண்ணுமே வேண்டாம். பார்க்க கொஞ்சம் அழகு மட்டும் இருந்தா போதும். பின்ன என்னன்னா அழகு இருக்கட்டும், அது படிச்ச பிள்ளையாவும் இருக்கட்டும். பின்ன தேவைன்னா ஒரு 50 பவுன் நகை இருக்குமா? லோரி இங்க வாங்க. பின்ன நல்லா பார்த்து தருவேன். 50 பவுன் நகை. பின்ன ஒரு பணமாயின்னு 10 லட்சம் போதும். போதும். 10 லட்சம் போதும். என்னடா இங்க நடக்குது? ஐயோ கடவுளே. ஆடிக்கார் பாஸ்டரெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. ஆடிக்காரு இருந்தாலும் ஏய் லோரி ஒண்ணாமா வாமா. ஐயோ கடவுளே, நீங்க ஆராதனை நடந்த மாதிரி அது அவங்க இஷ்டப்படி போட்டுக்கிறட்டும். உங்ககிட்ட தான் ஏற்பிக்க இந்த காரியத்தை செஞ்சு தந்துடுறேன். சரிங்க, பார்த்துக்கலாம். அம்மா தாயே வாமா. பாஸ்டர் வேற என்ன கூப்பிடுறாரு. இதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, ஆவியானவரே, உனக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. மார்க்னேப்பா. நம்ம சபையில நம்ம கேர்சல் ஆரம்பிக்கிறோமா. ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம பிரேயர் மீட்டிங் எல்லாம் நடத்தணும். அதுக்கு நீ தான் சபையில நல்ல திறமை உள்ளவா, ஓடிச்சாடி எல்லாம் செய்வல. அதனாலதான் நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாமா நீதான். அப்போ ஒன்னதான் அந்த மினிஸ்ட்ரிக்கெல்லாம் விடலாம்னு நானும் பாசமாயி தீர்மானிச்சிருக்கோம். அப்போ நீ அதுக்கு போவியாமா? ஆமா பாஸ்டர், நான் ரெடியா இருக்கேன் பாஸ்டர். ரொம்ப சந்தோஷமா. அப்போ சரி, உன் கூட நம்ம ஜெபா சிஸ்டர் நாங்க விடலாம்னு இருக்கோமா. ஜெபா சிஸ்டர் கூட போறியாமா? அந்த ஜெபா கூடியா பாஸ்டர்? பேர் மட்டும் தான் ஜெபா, வாழ்க்கையில ஜெபமே கிடையாது. பெரிய ரொம்ப முக்கியம். அவ கூட எல்லாம் நான் எப்படி ஊழியம் செய்ய பாஸ்டர்? அப்படியாமா? சரிம்மா. வேற யார் கூடயாவது போறேன் பாஸ்டர். அப்ப அந்த மேரி சகோதரிமா அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு. மேரியா பாஸ்டர்? அவன் நகை போட்டிருக்காளே பாஸ்டர், என் பரிசுத்தம் என்ன ஆகுறது? நகை போட்டா என்னம்மா, இப்பதான் எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. முடியாது பாஸ்டர், வேற யாரையாவது சொல்லுங்க. வேற எவா இருக்கா? நம்மள மாதிரி தான். சரி, கொண்டாட்டி பேர் மாதிரி ஒரு திரு வேற. சரி, எஸ்தர் கூட போறியாமா? யார் எஸ்தரா? அவக்கு மேக்கப் செய்யானே வேற இல்ல. யார அவளை கூட கூட்டி கொண்டு போயிட்டு அவளை பியூட்டி பார்லர் கேக்குறாங்க.
அதெல்லாம் எனக்கு பக்கத்துல பாஸ்டர் வேற யாரையும் வரா வேற யாருமா இருக்க எல்லாருக்கும் சொல்லியாச்சே. சரி, கிரேசின்னு ஒரு சகோதரி இருந்தாங்களா, புதுசா வந்தாங்களா, அவங்கள கூட்டு போறீங்களாமா? അവളെ പേരേ ഉള്ളൂ ഗ്രേസി. പേര് കേട്ടാ വിചാരിക്കും അവള് ഭയങ്കര എല്ലാവർക്കും ദാനസഹായം ചെയ്യുന്ന ആളാണെന്ന്. ഞാൻ കഴിഞ്ഞ ദിവസം എനിക്ക് ഒരു അത്യാവശ്യമായിട്ട് 500 രൂപ ചോദിച്ചതേ ഉള്ളൂ. അവൾ എന്നോട് പറയുക എന്റെ കയ്യിലൊന്നുമില്ല, നീ വേറെ ആളത്തേനും ചോദിച്ചോന്ന്. അവർക്ക് പണത്തിന്റെ അഹങ്കാരമാ പാസ്റ്റർ. നിങ്ങളുടെ കൂടെ കൂടി ഞാൻ പകുതി മലയാളവും പകുതി തമിഴുമായിട്ട് എനിക്ക് அந்த சகோதரி சொன்னமா தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. அடுத்த வாரம் வந்துருமா, வராம போயிடாதம்மா. 4 பேர் தான் உண்டு. சரிம்மா. சரி, நம்ம கூட்டத்தை ஆரம்பிச்சுட்டு நம்ம ஆராதனை முடிந்தது. அடுத்து நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சமயம் கொடுத்து போயாச்சுன்னா இன்னைக்கு விடிய நமக்கு ராமாயணம் மனசு மாதிரி ஆயிடும். சரி, நமக்கு போன வாரத்துக்கு இந்த மெசேஜ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. தம்பி, நீ தான் சொல்லிக்கிட்டு வந்தியே அவங்க போய் அவளை போய் பாக்குறதுக்கு. என்னப்பா நான் என்னப்பா சொல்லியிருந்தேன்? அவனா இவளான்னு தெரியல. சொல்லுப்பா. எந்த காலத்துல நீ இருக்க? பேதுருவா அதுக்கு முந்த வரணுமா சொன்னேன். ஆமா, தாவீதை குறிச்சு நான் என்ன பேர் பிரசங்கிச்சேன்? அப்புறம் எது? சரி சரி. அப்புறம் ஹலோ டாக்டர், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா டாக்டர்? இன்னைக்கு என் பொண்டாட்டி இல்ல, வெங்காயத்தை போட்டு என் வயத்தை வேக வச்சுட்டா டாக்டர். ஆமா டாக்டர், ரொம்ப வலிக்குது டாக்டர். ஆமா டாக்டர், என்னன்னு தெரியல. அவங்க அம்மா அப்பா பத்தி ஏதோ தப்பா பேசிட்டேன், ஏதோ விஷத்தை வச்சு கொல்ல பார்த்தா நினைக்கிறேன். வயதெல்லாம் அப்படியே எரியுது. என்ன மாதிரி டாக்டர் சாப்பிடலாம்? எனக்கு கரைச்சு குடிக்கணுமா டாக்டர்? இவன் விஷத்தை வச்சு என்ன பண்ணு கேட்டா நீங்களும் அதே சொல்லிக்கிறேன். நான் என்ன பண்றது? சர்ச்சில் இருக்கேன் டாக்டர். சரிங்க டாக்டர். குளோரி சகோதரிங்க வாங்கம்மா. உங்களை நம்ம ஜெபம் பண்ணி நம்ம மினிஸ்ட்ரிக்கு அனுப்பி விடுவோம். எல்லாரும் வலது கரத்தை நீட்டி உங்களை ஜெபம் பண்ணி பண்ணுங்கப்பா. சீக்கிரம் போய் தொலையிட்டு வரலாம். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. சோத்திரம். நமக்கு மேல கட்டம் பண்றாங்க. நமக்கு வந்து வாய்ப்பு பாருக்கலாம். மாஸ்டர், அப்புறம் நான் ஒரு காரியம் പറഞ്ഞേക്കാം. சொல்லுமா. இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வந்தா அந்த பரலோகத்துக்கே நான் வர மாட்டேன் மாஸ்டர். ஒருவேளை தப்பி தவறி நாங்க வந்துட்டா கடவுள்கிட்ட ஒரு റൂമയെ കേൾപ്പേൻ മാസ്റ്റർ. എന്റെ വിശുദ്ധിയൊന്നും എനിക്ക് നഷ്ടപ്പെടുത്താൻ പറ്റത്തില്ല. അങ്ങനെ തന്നെ പ്രാർത്ഥിക്കും മാസ്റ്റർ. நீங்க இங்க இருக்கிற எவனும் போக மாட்டேங்கிறாப்பா. நானும் என் குடும்பத்தை எப்படியாவது போய் காப்பாத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வெக்கம் கட்டவங்க இவனோட எல்லாம் கொண்டுக்கிட்டு பேக்கி மேல படுற பாடு. பேசாம நான் ஏதாவது விசுவாசியா இருந்திருப்பேன். ஒன்று பாஸ்டா கொண்டு லாடணும்னு சொல்லி அந்த பட்டி காட்டுல கொண்டு போட்டு சீரழிச்சு பிரசங்கி சொன்னா கையை தூக்க சொன்னா காலை போக்குறாங்க. காலை பொக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பி இருக்காங்க. 10 ரூபா காணிக்கை கேட்டா ஐயோ ஒரே பிரிவுன்னு நம்மள சாகடிக்கிறானுங்க. ஐயோ இந்த தொழில் வேண்டாம் தான் சாமி, நானே பேசாம ஃப்ளைட்டை வறுத்துக்கிட்டு அலுமினியத்தை கட் பண்ணிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன். பாஸ்டர் கொண்டு போய் எங்க குடும்பத்தை கொண்டு அங்க கொண்டு சேர்த்துட்டாங்க. ஐயோ என்ன பாடா இருக்குது. ஐயோ சரி, நம்ம ஜெபம் பண்ணி இந்த கூட்டத்தை நம்ம முடிப்போம். நம்ம காணிக்கை போட்டோம். காணிக்கை எத்தனை பேர் போட்டீங்கன்னு தெரியல. இங்க ஒண்ணு பையன் ஒண்ணு நிறைய ஒண்ணு காணோம். சரி, காணிக்கைக்கு வேண்டி யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆமென். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. அம்மா காணிக்கைக்கு மட்டும் ஜெபம் பண்ணா போற வாரம் மாதிரி கஷ்டமான நாளைக்கு ஐயோ தெரியாம பேர் சொல்லுங்க. அதுவே இயேசுவே இந்த சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. இயேசுப்பா அந்த பாஸ்டரை முதலாவது ரட்சியும் ஆண்டவரே, ரட்சிப்பை கொடும் ஆண்டவரே. சோரி ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அமெரிக்காவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. லண்டனை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒருத்தருக்கு ஆத்மா வர இல்லையே ஆண்டவரே. எல்லாரும் சினிமாக்கு போறாங்க, கல்யாணத்துக்கு போறாங்க, பள்ளிக்கு போற மாட்டாங்க ஆண்டவரே. இயேசுப்பா நீர் ஆசீர்வதி அபிஷேகத்தை ஊற்றும், அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே. அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே, அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே, அக்கினியை ஊற்றும் ஆண்டவரே.
வாங்க ஆண்டவரே. டேய் மச்சான் டேய் காணிக்கு போட ஒரு 20 ரூபா ஜிபே பண்றா. ஓகே இது யாருப்பா இடையில எவனோ வந்து சத்தம் போடுறாங்க. கடவுளே டைலாக கொடுத்துட்டு பிராக்டிஸும் பண்ணல ஒண்ணும் பண்ணல. நல்லா பண்றீங்க என்னை தூக்கி போட்டு இந்த இதை கொண்டு பதவியை கிட்ட தந்துட்டு நீங்க தான் அண்ணா நல்லா பண்றீங்க பாஸ்டர் பேச நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு இதை கொண்டு கொடுத்துட்டு பிராக்டிஸும் பண்ணல. வீடியோ எப்படி பார்த்தோம், டிவியில பார்த்தோம், வந்து பண்ணுங்கடா நீங்க வந்து ஒவ்வொரு ஆளுகிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய எதுக்கடா இருக்குது. அதனால மன்னிச்சுக்காருங்க. நம்ம அடுத்து சீரியஸா போறோம். நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் அவனை கடந்து போவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா. அதுக்கு முன்ன உறங்கிட்டீங்களாப்பா? ஐயோ கடவுளே. அப்போ நம்ம ஆராதனையில பார்க்கும்போது ஆராதனை நம்ம பாடல் ஆராதனை நம்ம ஆராதனையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா பார்க்கும்போது சில பேர் அப்பதான் கறி வாங்க போறோம். நம்ம பள்ளியில அதே மாதிரி விசுவாசிக்கிட்டு இருக்கான். நான் பேரை சொல்ல விரும்பல. அப்பதான் கொண்டு நம்ம உள்ளிய கொடுக்கான். எப்படி கறியை வாங்கிட்டு வரான். அவங்க ஆராதனைக்குள்ள அந்த மரியாதையை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் வராம அவன் பொண்டாட்டிக்குள்ளேயும் கொண்டு வராம அந்த குடும்பமே வராம அதெல்லாம் எப்படி என்னைக்கு பரலோகம் போகும்போது எனக்கு பரவாயில்ல, நாங்க என் குடும்பத்தை நாங்க பரலோகம் போயிருவோம். இவனு இந்த வெக்கம் கட்டவனும் போக மாட்டாங்க. நான் சொல்லி தரணுமே. கடவுள் என்கிட்ட கேட்பா, நீ சொன்னியாடா நான் உனக்கு அந்த வேலையை தந்தனே, நீ அந்த பிள்ளைங்களுக்கு நீ சொல்லி கொடுத்தியான்னு என்கிட்ட கேட்க கூடாதுல்ல. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரேன். ஆராதனை நம்ம கனம் பண்ணணும், ஆலயத்தை நம்ம கனம் பண்ணணும். நம்ம வீடுகளில் நம்ம எப்படி நம்ம சுத்திகரிக்கமோ அதே மாதிரி நம்ம ஆலயத்தை நம்ம சுத்தி பரிசுத்தமா நம்ம பார்க்கணும். நம்முடைய வஸ்திர, அதாவது நம்ம இங்க எழுதி போட்டிருக்கோம் பரிசுத்த அலங்காரத்தோட, அதாவது மலையாளத்துல சொல்றது விசுத்த வஸ்திர அலங்காரத்தோட. இன்னைக்கு எல்லாம் விசுத்த வஸ்திரம் போட்டு நம்ம வரோம். லெகின்ஸ போட்டு வராங்க, நிக்கரை போட்டு வராங்க, வெளியில போட்டு வராங்க, சில பேர் நகையோட பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேற பக்கம் போட்டோம். ஆனா நம்ம ஆராதனையை நம்ம பரிசுத்தப்படுத்தணும், பரிசுத்தமா நம்ம எண்ணணும். அப்பதான் அதுதான் நம்ம அது கனத்துக்குரிய ஒரு மகிமையான ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். அதனால இங்க விசுவாசிகள் இவ்வளவு பேர் இருக்காங்க, 4 பேர் தான் இருக்காங்க. எல்லாம் எஸ்ஓசிகள் தான் விசுவாசிகள் எவனையும் சொல்ல முடியாது. அப்போ நீங்க என்ன மனசிலாக்கணும், ஆராதனைக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். கடவுள் ஆட்டத்தை போட்டோமா ஆசீர்வாதமா 4 வார்த்தைய பேசினமான்னு இல்லாம என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்பதான் இது முடியும்? நீ மைண்ட் வாசம் சொல்லி மைக்ல பேசிக்கிட்டு இருக்கமா, மைக் ஆஃப் பண்ணி பேசு. பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்க அவ அங்க கிடந்து பூன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பக்கத்துக்குள்ள அவளா கேட்டுக்கிட்டு அவ திருந்துவா. பாவம் அவனையும் நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. என்னமா நீ எல்லாம் நீ எதுக்குமா நீ பள்ளிக்கு வந்த? ஐயோ அடுத்த வாரம் வந்துருமா, வராம இருக்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்லி வந்தேன் அதை மறந்துட்டு பாருங்க. இந்த இவ்வளவு அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், பரிசுத்தமாக நம்ம அதை கனப்படுத்தணும். அப்பதான் அந்த ஆராதனை மகிமைப்படும், தேவ ஆவியானவர் அதுல சந்தோஷிப்பார். ஹல்லேலூயா. அதனால இந்த ஆலயத்தை நம்ம இந்த கூட்டத்தை நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். கடைசியாக இந்த யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணி கூட்டத்துக்கு போய் கடைசியா ஒருத்தன் வந்தானே, எங்கப்பா அவன் ஆராதனைக்கு வந்தானப்பா அவன் அண்ணா போயிட்டான். சரிப்பா, நானே ஜெபம் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆண்டவரே சோதரம், ஆண்டவரே இந்த காலை வேளையில் நடந்த ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக மாற்றி தந்தீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நீரை நடத்துவீராக, இந்த வாரத்துக்குள்ள தேவைகளை எல்லாம் நீங்க சந்திப்பீராக, விசுவாச குடும்பங்கள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எல்லா தடைகளையும் உடைத்தெறிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கைகளை உயர்த்துங்கடாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு ஆமென் சொல்றாங்க.